தீய சக்திங்க வேலை செஞ்சுச்சுன்னா இந்த 41 பேர் கொண்டுன்ற மாதிரி ஆளை செட்டப் பண்ணிட்டு எல்லா ஆளையும் பாம்ப்ளஸ் போட்டு ஆளை முடிக்கிறது. அதுதான் இங்க கதை. அதனாலதான் மலேசியாவுக்கு போனது இங்க கதையே. இதுதான் மாற்றம் ஒண்ணு மாறப்போகுது. எல்லாருமே விஜய் தான். எல்லா இடத்துலயுமே கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க கொடி இனிமேட்டு உங்க பாச்சா கீச்சா எதுவுமே செட் ஆகாது. ஏன்னா நீங்க வந்து போலியான ஆட்சி இத்தனை நாள் வேஸ்டா சும்மா எல்லாத்தையும் ஊர் மக்களை ஏமாத்திட்டு பண்ண ஆட்சி. என்ன இது? உன்னா வந்து பெரியார் கொள்கை எதிரி, பெரியார் கொள்கை என்ன கொள்கை எதிரி? எல்லாத்தையும் கொள்கை எதிரினா கொள்கையை திருத்தே உன கட்சி ஆரம்பிச்சிருக்க. மக்களுக்கு சேவை செய்ய கட்சி ஆரம்பிக்கிற கொள்கையை திருத்துறேன்னு என்ன கொள்கை? எங்க கொள்கை அது இதெல்லாம் முக்கியம் கிடையாது. எவன் ஒருத்தன் மக்களுக்கு இறங்கி செய்யறானோ அவன் தான் தலைமை. அவன் தான் ஆட்சி ஆளணும். வேற யாரும் ஆட்சி ஆளக்கூடாது. அவன் தான் சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க. அவரு தான் ஆட்சி ஆளணும். தப்பா பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. அவரு தான் ஆட்சி ஆளணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இதுதான் நடக்கிற சம்பந்தம். சீமான் பேசுறாரு, இந்த அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணா நீங்க தான் முதலமைச்சர்.